Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம டாபிக்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? அதில் டாபிக் பார்க்குறப்ப என்னன்னா புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் வந்து சப்போஸ் இப்போ நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தியும் அடிப்படையான ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி தெரியாதவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, புதுமை பெண் திட்டம்னா என்ன, அது எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு செய்தியில் வந்து இதுதான் மாநில திட்டக்குழு, அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மேற்கொண்ட புதுமை பெண் திட்டத்தின் ஆரம்ப மதிப்பீட்டில் 13,681 கூடுதல் மாணவர்கள் இந்த முயற்சியில் பயனடைந்துள்ளனர். மற்றும் 2022 மற்றும் 2023 ஆண்டில் டிப்ளமோ படிப்புகளை வழங்கும் கல்லூரிகளில் நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். இது 6.9% அதிகரித்துள்ளது. ஸோ இதுல நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த புதுமை பெண் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஃபீமேல் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மூலியமா கிடைச்ச டேட்டால என்ன சொல்றாங்கன்னா 13,681 கூடுதல் மாணவர்கள் வந்து நார்மலா ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதிகமாயிருக்கு 13,681 மாணவர்கள். ஓகேவா? ஸோ இது வந்து கடந்த ஆண்டு கூட ஒப்பிடுறப்ப இது வந்து 6.9% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த மதிப்பீட்டோட அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் தென் இந்த புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, அரசு பள்ளிகளில் படித்து முடித்த மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறீங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜ் படிக்க போற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா அந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து அரசு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேவா? இது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்க நிதி உதவி கொடுக்குறாங்க அந்த காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஓகே, அதனாலதான் இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் பெண் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் மகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கிறது. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு டெய்லரிங் கிளாஸ் பிகாஸ் ஆஃப் த புவர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லர் கிளாஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து வேலைக்கு அனுப்புறது இல்லைன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துறது அந்த மாதிரியான சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாமே டேக்கிள் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாங்க வந்து அங்க போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாசம் வந்து 1000 ரூபாய் நாங்க வந்து கொடுக்குறோம். நீங்க வந்து உங்களோட குழந்தைகளை பெண் குழந்தைகளை வந்து அனுப்பி வைங்க, காலேஜுக்கு வந்து படிக்கிறதுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இத்திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உயர்கல்வி பயிலும் சேரும் 25% மாணவர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்றப்ப அது வந்து 25% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மந்த்லி வந்து 1000 rupees வந்து ப்ரொவைட் பண்றாங்க பினான்சியல் அசிஸ்டன்ஸா. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அவங்களோட தேவையான செலவுகள் அதெல்லாமே அவங்களால பாத்துக்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ உதவித்தொகை மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு டெபிட் கார்டுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஓகேவா? ஸோ என்ன சொல்லணும்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான். நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து ஆதார் கார்டு வந்து எனேபிள் பண்றீங்க, அட்டாச் பண்றீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த 1000 rupees வந்து டைரக்டா சென்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஊடால வந்து எந்த ஒரு மீடியேட்டர் எதுவுமே கிடையாது, டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 1000 rupees வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அது வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து டெபிட் கார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக டெபிட் கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் தகுதி அளவுகோல்கள் சொல்லி பாக்குறப்ப எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இது வந்து யாருக்கெல்லாம் அந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும், யாருக்கெல்லாம் 1000 rupees வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் வசிக்கும் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து எங்க இருக்கணும்னா இப்போ வந்து கரண்டா வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து அவங்க ஏதாச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ விண்ணப்பதாரர் ஒரு மாணவியாக இருக்க வேண்டும். முக்கியமானது இதுதான். இது வந்து ஃபீமேல் எஜுகேஷனுக்காக தான் முக்கியமா கொண்டு வராங்க. ஓகே, மாணவியாக இருக்க வேண்டும், அதுவும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 6th to 12th வந்து கண்டிப்பா படிச்சது. அவங்க சப்போஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்டிவா சூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மெயினான ஸ்கீம். நம்ம ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த திட்டத்தை பத்தி. ஸோ எதுக்காக கொண்டு வராங்கன்னா ஃபீமேல் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு அமௌண்ட்னா 1000 rupees, அதுக்கப்புறம் நேரடியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து அவங்க கிரெடிட் பண்றாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்ப எலிஜிபிலிட்டி, தமிழ்நாட்டுல வந்து படிச்சுட்டு இருக்கணும் அந்த காலேஜ்ல வந்து. அதுக்கப்புறம் என்ன, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அந்த ஸ்கீமுக்குள்ள வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்து பாக்குறப்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, மதிப்பீடு. அதுக்குள்ள வந்து அவங்க சில ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரேங்கிங் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த ஸ்டைல வந்து பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு மாநில திட்டக்குழு, அது ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஓகே. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் புதுமைப்பெண் திட்டத்தில் ஆரம்ப மதிப்பீட்டை மேற்கொண்டது. ஓகே. ஸோ அந்த மதிப்பீடுல என்ன சொல்றாங்க பாக்குறப்ப 13,681 கூடுதல் மாணவர்கள் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, பயனடைந்து டிப்ளமோ வழங்கும் கல்லூரிகளில் சேர்ந்தனர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறாங்க. இது 6.9%. நம்ம முன்னாடி நியூஸ்ல பார்த்த மாதிரி 6.9% வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டு கூட ஒப்பிடுறப்ப. அவர்களில் 38.6% பேர் பட்டியல் வகுப்பினர். ஸோ எஸ்சி அந்த கேட்டகரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா 38.6% வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 34.4% வந்து எம்பிசி, ஓகே, அதிகம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அதுக்கப்புறம் பாக்குறப்ப 24.8% வந்து பிசி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து அந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டேட் வைஸ் பிரிக்கிறப்ப எந்த ஸ்டேட்ல அதிகமானா நம்ம சேலத்துல வந்து 8.9% தான் அதிகமான அந்த காலேஜ் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா பெனிஃபிட் ஆகி காலேஜ் இல்லைன்னா டிப்ளமோல போய் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க 8.9%. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழ வந்து ரீசெண்டா வந்து இந்த அசஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுல வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அந்த நிறைய வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறப்ப நம்மளுக்கு வந்து சேலம் சொல்லி ஞாபகத்துல வரணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப சென்னை, தருமபுரி, திருவண்ணாமலை, நாமக்கல் மற்றும் கடலூர். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ரேங்கிங்ல வந்து வருது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் வைஸ் பாக்குறப்ப சேலம் மாவட்டத்தில் அதிக நம்பிக்கை எண்ணிக்கையிலான மாணவிகள் வந்து பயனடைந்துள்ளனர், 17,032. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாமக்கல் வந்து 13,312, தருமபுரியில வந்து 11,915, சென்னையில 11,468, திருவண்ணாமலையில வந்து 11,146, கோயம்புத்தூர்ல வந்து 10,777. ஓகே. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மதிப்பீட்டுல வந்து. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க தேவையான நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த ஆர்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், எது வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து சேலம் தான் முதல் இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முக்கியமா வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஏற்றி வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா எந்த மாவட்டம் வந்து முதல் இடத்துல வந்து இருக்கு இல்ல பயனடைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப சேலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பதிலளிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ இதுல என்ன டாபிக் பாக்குறப்ப கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர். ஓகே. ஸோ எதனால நியூஸ்ல இருந்து வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணமாக என்ன போயிருக்காங்கன்னா சில நாடுகளுக்கு வந்து போயிருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி சுற்றுலா பயணத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாக்குறப்ப நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து நைஜீரியா நாட்டோட அந்த நைஜர் நாட்டோட ஒரு மெடல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மெடலோட நேம் தான் என்னன்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்கலாம், எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நைஜர் நாட்டில் வந்து இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன, இல்லைன்னா அந்த பரிசின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ்ல எதனால வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நைஜீரியா நவம்பர் 17 வந்து தனது 2வது மிக உயர்ந்த தேசிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர், ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியது. அந்த சிறப்பை பெறும் 2வது வெளிநாட்டு நபர் பிரமுகர் என்ற பெருமையை பெற்றார். ஸோ இந்த கண்ட்ரி கொடுக்கக்கூடிய செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு வந்து இந்த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி நைஜர் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து வாங்கின செகண்ட் பர்சன் வந்து நம்ம இந்தியன் பிரசிடென்ட், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க, அது யாரு சொல்லி அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து டீட்டெயிலிங்கா அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே. கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர். நைஜீரியா தனது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் என்ற விருதை இந்திய பிரதமருக்கு வழங்கி கௌரவித்து உள்ளது. ஓகேவா. ஸோ இந்திய பிரதமர் வந்து இது வந்து வாங்கியிருக்காரு இந்த விருதை வந்து. அதுக்கப்புறம் இதுவரை ராணி எலிசபெத் மட்டுமே இந்த விருதை பெற்ற ஒரே வெளிநாட்டு உயரதிகாரி ஆவார். ஓகே. 1969 தான் இந்த குயின் எலிசபெத் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வாங்கக்கூடிய செகண்ட் பர்சன் யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெருமிதம் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டினால் இந்திய பிரதமருக்கு வழங்கப்படும் இது போன்ற 17வது சர்வதேச விருது ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து வேற வேற கண்ட்ரிஸ் வந்து சில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த லைன்ல பாக்குறப்ப இது வந்து 17th அவார்டு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே. 17வது சர்வதேச விருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கணும்.
இது வரைக்கும் எத்தனை விருது வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து 17வது விருது. ஓகே, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். 17வது விருது தான் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அவார்டும் கொடுக்குறாங்க, என்னன்னா காமன்வெல்த் ஆஃப் தி டொமினிகா. ஸோ டொமினிகா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேவா. ஸோ அங்கே என்ன சொல்றாங்கன்னா அதன் மிக உயர்ந்த தேசிய விருதான கௌரவ டொமினிகா, அதாவது ஆனர் ஆஃப் தி டொமினிகா அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ அதான் சொல்றாங்கன்னா அதுவுமே வந்து இந்திய பிரதமருக்கு வந்து கொடுக்க போறாங்க. அதனாலதான் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ COVID-19 பாக்குறப்ப டொமினிகாவிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கான அங்கீகாரம் இதுவாகும். ஸோ COVID-19 அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம அந்த வேக்சின் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா அந்த டொமினிகா கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஓகேவா. சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அண்டர் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, ஸோ இந்தியன் வந்து நம்ம வந்து பங்களிச்சதுனால இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, அந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ கௌரவ டொமினிகா, அதாவது ஹானர் ஆஃப் தி டொமினிகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முன்னதாக டொமினிகா விருது கியூபா நாட்டின் தலைவர் மற்றும் புரட்சியாளரான பிடல் காஸ்ட்ரோவால் பெறப்பட்டது. ஸோ இதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து இந்த கௌரவ டொமினிகா அப்படிங்கிற விருதை வாங்கக்கூடிய 2வது நபர் யாருன்னு பாக்குறப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அதை யார் வாங்கியிருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப பிடல் காஸ்ட்ரோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறார். செகண்ட் பர்சனா வந்து இந்த அதாவது ஃபாரின் பர்சனால் வந்து வாங்குறது வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் செகண்டா வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிடல் காஸ்ட்ரோ, செகண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது வந்து வெளிநாட்டு பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க கிடையாது, டொமினிகாவின் ஒவ்வொரு அதிபருக்கும் இந்த மரியாதை வழங்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ டொமினிகால ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து அந்த நாட்டோட அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறா அப்படின்னா அவருக்குமே என்ன கொடுப்பாங்கன்னா அந்த ஹானர் ஆஃப் தி டொமினிகா அப்படிங்கிற விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா பிரதமர் அதிபருக்கும் கொடுப்பாங்க. அது போக இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து சிறப்பு கௌரவமா கொடுக்குறோம் அப்படின்னா அது வெளிநாட்டு நபர்களுக்கு யாராச்சும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. யாருன்னா பிடல் காஸ்ட்ரோ, அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து வாங்க போறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான 2 விதமான நம்ம விருது வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர், செகண்ட் வந்து கௌரவ டொமினிகா அப்படிங்கிற 2 விருது வந்து பார்த்துருக்கிறோம். ஓகேவா. சரியா. நம்ம இந்த மாதிரி விருதுகள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குது. ஓகேவா. ஸோ டொமினிகால வாங்கின விருது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆனர் ஆஃப் டொமினிகா இல்லைன்னா கௌரவ் டொமினிகா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then, bye from Ganesh IAS Academy. Thank you.